Hi friends, நான் தான் Disi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2 easy magic tricks தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செய்கிறதுக்கு நான் வந்து நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு கார்டில் மட்டும் நான் வந்து என்னோடய மேஜிக் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேஜிக் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் அந்த கார்டு வந்து இதில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் வந்து தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் நான் இந்த மாதிரி ரிஃபில் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல அந்த கார்டு வந்துச்சு அப்படின்னா இந்த மேஜிக் வந்து பண்ணுறேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த கார்ட்ஸை வந்து நான் வந்து நல்லா வந்து ஷஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸ் நல்லா ஷஃபில் பண்ணியாச்சு. இப்போது நான் அந்த கார்ட்ஸை ரிஃபில் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் சொல்லியிருக்கீங்க. இப்போது நீங்கள் ஸ்டாப் சொல்லியிருக்க இந்த இடத்துல இருக்க அந்த கார்டை மட்டும் நான் வந்து வெளியே எடுத்துடுறேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு வந்து இந்த கார்டு தான். நான் வந்து இந்த கார்டு என்னன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறது இல்லை. இது அந்த மேஜிக் கார்டா இல்லையான்னு சொல்லி இந்த மேஜிக் முடியும்போது தான் வந்து தெரியும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இந்த கார்ட்ஸோட பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ஒரு எம்டி பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எதுவுமே வந்து இல்லை. வெறும் என் கையில் வந்து இந்த எம்டி பாக்ஸும் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இந்த கார்டு மட்டும்தான் வந்து இருக்குது. இதை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே நான் வந்து போட போகிறேன். சரி, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இங்கே சைடில் வந்து கொஞ்சோண்டு கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்லேயே அந்த கார்டை வந்து நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த பாக்ஸ்குள்ளே அந்த கார்டை இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே என்னோடய மேஜிக்கல் பவர் அப்ளை பண்ணி அந்த கார்டை அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளே நான் வந்து இன்சர்ட் வந்து பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பாக்ஸ் மேலே என்னோடய மேஜிக்கல் பவர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஸ்னாப்பு வந்து போட்டாச்சு. இப்போ நான் அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்த அந்த கார்டு வந்து இப்போது இன்விசிபிளாக மாறிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அகைன் இந்த பாக்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் என்னோடய மேஜிக்கல் ஸ்னாப் வந்து இது மேலே போட்டேன் அப்படின்னா அந்த கார்டு வந்து திருப்பி உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஓகே, இப்போ ஸ்னாப்பை வந்து போட்டாச்சு. இப்போ நான் அந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த மாயமாக மறைஞ்ச கார்டு திருப்பி வந்து விசிபிளாக வந்துடும். இப்போ அந்த கார்டை வந்து வெளியில் எடுக்கிறேன். அந்த கார்டு இன்னும் இன்விசிபிளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நான் அகைன் என்னோடய மேஜிக்கல் பவரால் அந்த கார்டை வந்து விசிபிளாக தெரிய வைக்கிறேன். பாருங்கள், என் கையை எடுத்து நான் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ அந்த கார்டை பார்த்துக்கிறேன். எஸ், நான் மேஜிக்கல் கார்டுன்னு சொன்ன இந்த 6 ஆஃப் ஹார்ட்ஸ் தான் அந்த கார்டு. நீங்கள் கரெக்டாக தான் எடுத்திருக்கீங்க. இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நார்மல் டெக் ஆஃப் கார்ட்ஸ் தான் வந்து தேவைப்படும், வேறு எதுவும் இல்லை. இந்த கார்ட்ஸில் வந்து நீங்கள் சும்மா சொல்கிறீங்க இந்த மாதிரி இதில் ஒரு மேஜிக்கல் கார்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் சும்மா தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஆடியன்ஸ் கிட்ட இந்த கார்ட்ஸை நல்லா வந்து ஷஃபில் பண்ணி நீங்கள் வந்து காட்டுங்க. ஈவன் நீங்கள் இதை அவங்கக்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் வந்து ஷஃபில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒன்ஸ் இதை ஷஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கார்ட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியோ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ரிஃபில் பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லியோ நீங்கள் ஒரு கார்டை வந்து அவங்கள செலக்ட் பண்ண வைக்கணும். இப்போ இந்த கேஸில் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு கார்டு வந்து ஆடியன்ஸ்க்காக நானே வந்து ஒரு கார்டு வந்து எடுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த கார்டு தான் வந்து நான் ஸ்பெக்டேட்டருக்காக எடுத்த கார்டு. இது வந்து ஒரு ஜாக் ஆஃப் டைமண்ட்ஸ். ஆனால் நீங்கள் அந்த கார்டை பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க, நான் இந்த கார்டை வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த கார்டை மட்டும் உங்கள் கையில் வச்சுட்டு ரிமைனிங் டெக்கை வந்து நீங்கள் ஓரமாக வந்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் புதுசாக அந்த டெக்கோட பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அந்த கார்ட் பாக்ஸை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து எம்டியாக தான் இருக்கணும். அதையும் அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணி நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எம்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஒன்ஸ் அவங்க எம்டி அப்படின்னு நம்பினதுக்கப்புறம் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த வழியாக வந்து இந்த கார்டை நீங்கள் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக தான் நீங்கள் இந்த கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்சர்ட் பண்ணாமல் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணாமல் ஒரு கால்வாசிக்கு மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட காட்டுங்க, இந்த கார்டு வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட காட்டும் போது இந்த கார்டை உள்ளே அமுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் கீழ் பக்கமாக இழுத்து அந்த கார்டுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த கார்டு வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கார்டெல்லாம் வந்து நகர்த்தக்கூடாது. ஸோ கார்டு நகர்த்தினீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு கீழ் வழியாக அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் வந்து அந்த கார்டை விட்டு தனியாக எடுத்துகிட்டு
அந்த கார்டு மேலே வந்து நீங்கள் அந்த பாக்ஸை வந்து பொறுமையாக வந்து வச்சிடணும். ஸோ இப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து அந்த பாக்ஸுக்கு கீழ் பக்கமாக வந்து போயிடும். அதாவது பாக்ஸும் கார்டும் தனித்தனியாக இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மூவ் பண்ணிங்கன்னா தான் இந்த மேஜிக் வந்து பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸோட ஆங்கிளில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு இன்செர்ட் பண்ணிங்கன்னா அடியில் இருக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் நேராக வைக்காமல் கொஞ்சம் கீழ் பக்கமாக டில்ட் பண்ணி நீங்கள் அந்த கார்டை வந்து உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா உண்மையாகவே அந்த கார்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் தான் க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த கார்டு வந்து பாக்ஸுக்கு அடியில் வந்து இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து உங்களால் உள்ளே தள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையை உள்ளே வச்சு நீங்கள் தள்ளணும். ஸோ அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக மட்டும் நீங்கள் வந்து தள்ளிட்டு உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்க பிங்கி ஃபிங்கர், அதாவது சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த கார்டை வந்து கீழ் பக்கமாக நீங்கள் வந்து இழுக்கிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு இழுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக இந்த அளவுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் இழுத்தா போதும். ஸோ இது எப்படி இழுக்கணும்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த பாக்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணி அடி வழியாக அந்த பிங்கி ஃபிங்கரை வச்சு அப்படியே அந்த கார்டை வந்து உங்கள் பக்கமாக கொஞ்சோண்டு வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து இழுத்தா வந்து போதும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இழுத்தா போதும். ஓகே, நம்ம செட்டப் வந்து ரெடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே ஒரு மேஜிக்கல் ஸ்னாப் வந்து போடுறீங்க. போட்டு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. அதாவது அந்த பாக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கள எப்போ அந்த கார்டு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. ஓகே, அந்த கார்டு வந்து உள்ளே தான் இருக்குது, இன்விசிபிளாக இருக்குது, இப்போ விசிபிள் ஆகும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அகைன் ஸ்னாப் போட்டு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இந்த வாட்டி வந்து அந்த கார்டை வந்து வந்திருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லையே அந்த கார்டு உள்ளே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸில் வந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்படியா, அப்போது அது இன்னும் இன்விசிபிள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என் கையை வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்கள் கை எம்டியாக இருக்குன்னு அவங்களுக்கு காட்டிட்டு உங்கள் தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணுறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இன்செர்ட் பண்ணி அந்த கார்டை வந்து எடுக்கணும். ஆனால் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது உங்கள் மிடில் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாக்ஸுக்கு அடியில் வந்து போகணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது உங்கள் மிடில் ஃபிங்கரும் உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் அந்த கார்டை வந்து இந்த மாதிரி கிளிப் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டெக்ஸ் அண்ட் தம் மட்டும் உள்ளே விடுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் தம் ஃபிங்கர் வந்து அடியிலேருந்து அந்த கார்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கும் போது வேகமாக இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்லேருந்து அந்த கார்டு வந்து அப்படியே வர மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த 2 விரலை மட்டும் பாக்ஸில் வைக்கிறேன். உங்கள் மிடில் ஃபிங்கரை வச்சு அந்த கார்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணி இப்படி வந்து வெளியில் எடுக்கிறீங்க. ஸோ வெளியில் எடுத்தோன்னே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கார்டை டக்குன்னு உங்கள் இண்டெக்ஸ் அண்ட் தம் ஃபிங்கருக்கு மாற்றணும். ஏன்னா நீங்கள் பாக்ஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணது உங்கள் தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான். ஆனால் நீங்கள் வெளியில் எடுக்கும்போது மிடில் ஃபிங்கர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கரெக்டாக வந்து இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நார்மல் காயின் வந்து எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, இது ஒரு நார்மல் 20 ருபீஸ் காயின் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் லெஃப்ட் ஹேண்டை வந்து பார்த்துக்கோங்க எம்டியாக தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த காயினை வந்து என் லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுட்டு என் பேக்கெட்லேருந்து என்னுடைய மொபைல் ஃபோனை வந்து நான் எடுத்துகிட்டு அதில் கேமரா ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, கேமரா வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது என் கையில் இருக்க அந்த காயினை வந்து இந்த ஃபோனை வச்சு நான் ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறேன். ஓகே, ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு. இப்போது என் கையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் கையில் அந்த காயின் வந்து இருக்குது. உங்களுக்கு ஜூமும் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த காயின் வந்து என் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த காயின் வச்சு நம்ம மேஜிக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவில் அந்த காயின் எந்த பக்கம் ஃபேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஹெட்டா டெய்லான்னு சொல்லிட்டு. என்னது, காயினே இல்லையா? ஆமாம், ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காயினே இல்லை. ஸோ அப்போது நம்ம கையில் வந்து காயின் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஸோ நம்ம கையில் காயின் இருக்கான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, 1 2 3 இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் காயினே இல்லை. ஆமாங்க, கையில் காயின் இருந்தால் தானே நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் காயின் தெரியறதுக்கு. இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு காயினோ ஒரு ஃபோனோ வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த காயினை உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் ஃபோனில் கேமரா வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் காயின் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கை அந்த இடத்த ஷேக் பண்ணாமல் காயினை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் கை இருக்க மாதிரியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க,
காயின் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, காயின் இல்லாத மாதிரி ஒரு ஃபோட்டோ, ரெண்டும் ஒரே இடத்துல அசையாத மாதிரி இருக்கணும். ஆனால் காயின் மட்டும் தான் வந்து உங்கள் கையில் இருக்குது இல்லைன்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் அந்த காயினை வந்து எடுத்துகிட்டு ஆடியன்ஸ் கிட்ட வந்து இப்படி காட்டணும். காட்டும் போது அந்த காயினை இந்த மாதிரி திருப்பியும் வந்து காட்டணும். ஸோ இந்த திருப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரிக்கே. எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த காயினை இப்படி காட்டுறீங்க. இப்படி திருப்பும் போது அந்த காயினை அப்படியே உங்கள் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கரில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும். அதாவது நம்ம லாஸ்ட் மேஜிக்கில் கார்டை வந்து தூக்குன மாதிரி உங்கள் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கரை வச்சு அந்த காயினை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடுங்க. காட்டிட்டு அதில் இந்த காயினை வந்து நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அதில் அந்த காயினை வச்சுட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த காயின் வந்து அங்கே இருக்காது. ஏன்னா அது என் ரைட் ஹேண்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்விஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி காயினை ஹோல்ட் பண்ணி உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறீங்க. வச்சுட்டு ஒரு விரலாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்படி க்ளோஸ் பண்ணோன்னா உங்கள் ரைட் ஹேண்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அந்த காயினை அப்படியே உங்கள் பாம் கிட்டே எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த காயின் வந்து உங்கள் பாம் கிட்ட எடுத்துகிட்டு வந்தோன்னே உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க இந்த மாதிரி. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினை எடுத்துகிட்டு உங்கள் பாமில் வந்து அந்த காயினை ஹோல்ட் பண்ணி வெறும் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பாயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இல்லூஷன் எப்படி இருக்குன்னா, அந்த காயின் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயே தான் இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஆனால் அந்த காயின் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இல்லை, உங்கள் ரைட் ஹேண்டில் தான் இருக்குது. நான் ஆடியன்ஸ் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போது அந்த காயினை அப்படியே கேஷுவலாக உங்கள் பாக்கெட்டில் வந்து போடுங்க. அது எப்படின்னா, உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் ஃபோன் எடுக்கிற அந்த சாக்கில் அந்த காயினை உங்கள் பாக்கெட்டில் போட்டு வெறும் உங்கள் ஃபோனை மட்டும் வந்து நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அதில் கேமரா ஓப்பன் பண்ணி உங்கள் கையில் வந்து அந்த காயின் இருக்க மாதிரி நினச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்குங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்க போகிறது இல்லை, முன்னாடியே எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா உங்கள் கையில் காயின் இருக்க மாதிரி, அந்த ஃபோட்டோவை எடுத்து தான் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து காட்டுறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, என் கையில் வந்து காயின் இருக்குது, நான் அதை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து ஆடியன்ஸ் கிட்ட காட்டுங்க, ஜூம் பண்ணி இங்கே பாருங்கள் என் கையில் வந்து காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த காயின் வந்து பார்த்த உடனே உங்கள் பக்கமாக ஃபோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா எம்டி ஹேண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி அந்த காயின் வந்து எந்த பக்கம் ஃபேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி இன்னொரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் காட்டுங்க. அவங்க வந்து கையில் காயினே இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆமாம், கையில் காயினே இல்லை. அப்போ உண்மையாகவே நம்ம கையில் காயின் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் கையில் காயினே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து காட்டுங்க. கண்டிப்பாக இந்த மேஜிக் வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும்.